இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதுமானதும் துணையாளருமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் கர்த்தரே நமக்கு துணையாளரும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறபடினால் அவருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-2-3. மத்தேயு 8:1-2-3. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அவருடைய வாழ்க்கை பயணத்துல, அவர் ஊழியத்துல, அவருடைய காரியத்துல நம்ம பார்க்கும்பொழுது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் மேல யார் விசுவாசமா இருக்கிறாரோ அந்த விசுவாசப்படி தேவன் அவர்களுக்கு நன்மையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவரா இந்த நாள் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து பிரசங்கித்து கொண்டிருந்தார். அந்த மலையிலிருந்து தேவ பிள்ளைகளுக்கும் அவரை நோக்கி வந்த எல்லா ஜனங்களும் திரளா இருந்ததுனால அவர் எங்க ஏறி தேவனுடைய அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் வார்த்தை சொன்னார் என்று பார்க்கும்பொழுது மலையில் மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் சுவிசேஷத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் அந்த போதகத்தை முடித்து கீழே அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த திரளான ஜனத்துல ஒருவன் ஒரு குஷ்டரோகன் கர்த்தரை நோக்கி அவர் பார்க்கிறார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்கிறார். அப்பொழுது பாருங்க, அந்த திரளான ஜனத்துல யாரெல்லாம் இப்ப இந்த குஷ்டரோகன் கூட பாருங்க கர்த்தர் அவன் மேல் எவ்வளவு கிருபையா இருந்து, ஏன்னா இந்த குஷ்டரோகன் பாருங்க கர்த்தரை முழுமையாய் விசுவாசித்தான். ஏனென்றால் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக விசுவாசத்தை அவன் மேலாக இன்னும் அந்த கர்த்தர் மேல வைத்திருக்க அந்த விசுவாசம் அவனுக்குள்ள பெரிதா இருக்க கிருபை செய்தது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய நடக்கையையும் அவருடைய போதகத்தையும் கேட்ட அவனுக்கு தேவனால் எனக்கு ஒரு நல்ல விடுதலை உண்டாகும் என்று அந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாக இந்த நாளில் இறங்கினதுனால அவன் கேட்கிறான், ஆண்டவரே, என்னை சித்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது பாருங்க, தேவனால் இது முடியுமா, நடக்குமா என்கிற அந்த ஒரு டவுட் அவனுக்குள்ள வரல. என்னை சித்தமாக்க என்னை அவன் சொல்றார் பாருங்க, என்னை சுத்தமாக்க, என்னுடைய பாவ பழக்கமும் எனக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கும் எனக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தமான காரியம் என்னை விட்டு நீங்குவதற்கு அவர் சித்தமாயிருக்கிறார் என்று அவன் தேவனை விசுவாசித்த அதனால் சொல்றார், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அந்த விசுவாச வார்த்தை பாருங்க. அந்த விசுவாச வார்த்தை கண்ட உடனே இயேசு தம் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் அந்த காரியத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல, ஏதோ ஒரு காரியத்தில் நான் பாவத்தில் நான் இருக்கேன், இந்த பாவம் எப்படி என்னை விட்டு நீங்கணும், நான் பாவம் என்று தெரியுது, ஆனாலும் மீண்டுமா அந்த பாவத்துக்குள்ளாக நான் போறேனே, இந்த பாவத்தில் இப்பேற்பட்ட அந்த நிலைமை, இப்பேற்பட்ட அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலை எப்பொழுது என்கிட்ட இருந்து மாறும் என்று நீங்க எண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை, யாருனாலும் உங்களால ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க யாரை கூப்பிட்டாலும்
அந்த இடத்துல கர்த்தர் இல்லைன்னா எந்த ஒரு வழி நடத்துதலும், எந்த ஒரு சுகமோ, எந்த ஒரு விடுதலையோ வராது என்று நீங்க நினைக்கும் பொழுது நீங்க ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சித்தமாக்குவதற்கும், என்னை இந்த பாவத்திலிருந்து, என்னை இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, என்னை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, என்னை இந்த வியாதியிலிருந்து குணமாக்க, ஒரு விடுதலை பெற, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளா நான் வாழ்வதற்கு நீர் சித்தம் உண்டு என்று நீங்க விசுவாச வார்த்தை நீங்க அவர் சொல்லும் பொழுது கர்த்தர் மனதொருக்கி உங்களுடைய சித்தத்தின்படி, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களை வழி நடத்துவார். நீங்க தேவனிடத்துல எதை விசுவாசித்து கேட்கிறீர்களோ, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க எவைகளெல்லாம் நீங்க தேவனிடத்துல கேட்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்க குடும்பத்திலும், உங்களுடைய எல்லா வேலை ஸ்தலத்திலும், உங்கள் படிப்புகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, இன்றைக்கு உங்களுடைய வழி நடத்துதல் படி இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அவருடைய நிலைமையும் கத்த நீர் அறிந்திருக்கிறபடினால அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே, அந்த குஷ்டரோகத்துக்குள்ளாக இருக்கிற அப்பா அந்த குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு கத்த நீர் சித்தம் உண்டு என்று அவன் விசுவாசித்த மாத்திரத்தில் நீர் அவனை தொட்டு நீ சுத்தமாக்கினதுக்காக நன்றி அப்பா. அதே போல இன்றைக்கு வார்த்தையை உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவர் உங்கள் சமூகத்துல விசுவாசமாய் கேட்கிற எல்லாவற்றையும் கத்து நீர் அவர்கள் விசுவாசத்தில் ஏற்றபடி கத்து நீர் பதில் தந்து கடன் பிரச்சனையும் வியாதியையும் கத்தர் எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஆசீர்வாதத்தை கத்து நீர் தருகிறவராய் இருக்கிறபடினால நன்றி அப்பா. கர்த்தர் நீர் கூட இருந்து வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும், பாதுகாத்து நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசமாய் தேவனிடத்தில் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றி இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் சமாதானத்தை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.